இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னா நம்ம முருகன் வழிபாடு அப்படின்னு தான் சில பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அந்த பங்குனி உத்திரம் வேறு எந்தெந்த தெய்வங்களுக்கு அன்றைய நாள் உகந்தது, குலதெய்வ அருளை பெற்றுத்தரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் வழிபாடும் வீடுகளில் விரதம் இருந்து நம்ம எப்படி சரியான முறையில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்கிறது, இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளையும் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் முழுமையான பதிவும் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். பங்குனி உத்திரம் தினத்தில் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக நீங்கள் இந்த விரதத்தை மட்டும் கடைபிடிச்சு வாங்கல, குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா கோடி நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தோட முதல் மாதமான சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல தான் கடைசி மாதமான இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் திருவிழாவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது. மேலுமே அந்த பங்குனி உத்திரம் தினத்தன்னைக்கு பல பேருமே தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிப்பாங்க. மேலுமே கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரதம் மேற்கொண்டு வழிபாடு நடத்துங்க. பங்குனி உத்திரம் தினத்தில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு குலதெய்வத்தில் அருளை பெற உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சஷ்டி, வைகாசி, விசாகம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டால் கூட இந்த பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருட கடைசி திருவிழா ரொம்ப விமர்சையாக அனைத்து முருகன் ஆலயத்திலும் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான திருவிழா தான் இந்த பங்குனி உத்திர திருவிழா. இந்த நாளில் முழு மனதோட முருகனை வழிபட்டாலே வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செல்வ செழிப்பாக நிச்சயமாக வாழ முருகர் வழிகாட்டுவார். மேலுமே இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டிற்குமே ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளில் குடும்பத்தினர் எங்கிருந்தாலுமே ஒன்று கூடி தங்களோட குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரமானது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான 1ஆம் தேதியே வருது. மேலுமே இந்த பார்த்திங்களா, இது அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. இதனோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த நாளில் பரமசிவன், பார்வதி, ராமன், சீதா, முருகன், தெய்வானை ஆகிய கடவுள்கள் திருமணம் நடைபெற்றதாக இருக்குது. அதனால தான் இந்த நாளானது திருமண வைபோகத்திற்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளில் வருவது கூடுதல் சிறப்பாக இருக்குது. பூஜை அறை இது எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் 9 மணியிலிருந்து 10-20 மணிக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாலை நேரத்தில் 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு கூடுதலான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே பால், தயிர், மோர், சாதம் ஒருவேளை உண்டு விரதம் இருக்க வேணும். மேலுமே விரதம் இருப்பவங்க சரவண பவ, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க காலை 9 மணி பூஜையோடு தொடங்கி மாலை 6 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு பொங்கல் வைத்து விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். இப்படி பங்குனி உத்திர அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண யோகமே கிடைக்கும். செல்வ செழிப்பாக வாழ்க்கை இருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த நாளானது இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுமே அன்றைய நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையக்கூடிய இந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதை தான். நம்மளுடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்றாங்க. நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு செல்வதா அப்படி இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தான் செல்ல வேணும். அப்போதுதான் குலதெய்வத்தோட அருளானது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். பல கிராமங்களில் தலைமுறையாக இன்றளவுமே குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட வராங்க. மேலுமே எந்த சொந்த ஊரில் இருக்கிறவங்களால குலதெய்வத்தை அடிக்கடி வணங்க முடியும். ஆனால் வேலை காரணமாக வெளியூரில் வசிக்கிறவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். இந்த நிலையில் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வத்தை அனைவருமே வழிபட வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பங்குனி உத்திர நாளை குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்றதாக நம்மளுடைய முன்னோர்கள்
முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாயிற்று. இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது சரிதானா என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பங்குனி உத்திரமும் முருகருக்கு மட்டும் சுபதினம் அல்லங்க, அனைத்து தெய்வங்களுக்குமே சுபதினம்தான். இந்த நாளில் தெய்வங்களோட திருக்கல்யாண வைபவங்கள் நடக்கும். சிவாலயங்களில் பங்குனி பெருவிழாவும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். தமிழ் மாதத்தோட கடைசி மாதமான இந்த பங்குனியும் கடைசி நட்சத்திரமான உத்திரமும் பௌர்ணமியில் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கும் இந்திரன் மகள் தேவசேனைக்கும் திருமணம் நடந்தேறியது. முருகரை நாம் வணங்க வேணும் அப்படின்னாலும் அதற்கு நம்மளோட குலதெய்வத்தோட ஆசி இருக்க வேணும். குலதெய்வத்தை வணங்கி நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது முன்னோர்களோட நம்பிக்கையாக இருக்குது. கிராமங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை பங்காளிகள் அனைவருமே ஒன்று சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை நடத்துவது வழக்கம். அதே மாதிரி தான் பிறவி பிணியை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை இந்த பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டு. ஆகையினால தான் இந்த நாளில் குடும்பத்தாரோடு சென்று நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலே கூடுதல் பலன் கிடைக்கும். குலதெய்வத்தின் வழக்கப்படி பங்குனி உத்திர திருநாளில் தான் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செஞ்சு படையலிடுவது புண்ணிய பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுடைய குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் முற்றிலுமாக தீரும். அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் வசிக்கிறவங்க இந்த பங்குனி உத்திர நாளன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு வர முடியல அப்படிங்கிறவங்க முதல்ல அனைத்திற்குமே ஆதாரமாக திகழக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் வணங்குங்க. பிறகு உங்களோட குலதெய்வம் இருக்கும் திசையை நோக்கி வணங்குங்க. அதன் பின் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து படையலிட்டு வணங்கி வேண்டும். இப்படி கூட சில பேர் குடும்ப விசேஷங்களை குலதெய்வ கோவிலில் நடத்துவாங்க. இப்படி செய்வதனால அடுத்த தலைமுறையினர் கூட குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். திருமணம் தொடங்கி காது குத்துதல் வரைக்கும் பல சுப காரியங்களை குலதெய்வங்கள் முன்னிலையில் நடத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ நிம்மதி இல்லை அப்படின்னாலோ நீங்கள் பங்குனி உத்திர திருநாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்து பாருங்களேன். நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதே மாதிரி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இந்த பங்குனி உத்திரமும் குலதெய்வ வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரியன் மற்றும் நிலாவிற்கு நடுவே வரக்கூடிய பூமி வரும் நாளை தான் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்கிறோம். அன்னைக்கு சூரியனோட முழு வெளிச்சமும் நிலாவோட முன்பக்கத்தின் மேல் முழுமையாக பதிவதனால தான் நிலா ரொம்ப வெளிச்சத்தோட தோற்றம் அளிக்கும். பூமியோட மேல்மட்ட பகுதியில் நிலாவோட ஈர்ப்பு விசை தாக்கமானது ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நிலாவோட நற்சக்தி வேலை செய்யும் போது இரத்த ஓட்டமும் பிராண சக்தியும் இயல்பாகவே மேல் நோக்கி பயணம் செய்யும். அன்று அனைவரோட குணமும் ஏதுவாக இருந்தால் கூட அது மேம்படும். தியான நிலையில் இருந்தால் அப்படின்னா தியான நிலை ஆழமாகிறது. அன்பு நிறைந்தவர் அப்படின்னா அன்று அன்பு பெருக்கெடுக்கும். பயம் நிறைந்தவராக இருந்தாலே உங்களோட பய உணர்வு இன்னும் அதிகரிக்கும். அளப்பரிய சக்தியையும் விழிப்புணர்வையும் வழங்கக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனும் மனோகாரகன் சந்திரனும் சம சப்தமாக பார்ப்பதனால சூரியக்கலை சந்திரக்கலை சமநிலை பெற்று மனிதர்களோட மனமானது ஒருநிலைப்பட்டு மனதில் ஒரு சாந்தமும் அமைதியும் ஏற்படும். மனம் ஒருநிலைப்படும் போது செய்யப்படக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் இது எல்லாமே பல மடங்காக உடனே பலன் கொடுக்கும். இந்த பௌர்ணமி தினமானது மாதம் ஒரு முறை வந்தால் கூட இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தனிச்சிறப்புகள் இருக்குது. பங்குனி மாதம் சூரியன் மேசராசிக்கு உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார். கிரகங்கள் உச்ச வீட்டை நோக்கி செல்லும்போது பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்கும். அதனோட வலிமையும் மிகுதியாக இருக்கும். உச்ச கிரகங்களோட கதிர்வீச்சு பூமிக்கு மிகுதியாக கிடைக்கும். அதே மாதிரி ஆத்மகாரகனான சூரியனும் மனோகாரகனான சந்திரனும் பலம் பெறக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு மிகுதியான சக்தியுமே இருக்கும். சூரியன் தன்னோட முழு வலிமையோட சந்திரனை பார்க்கும் பௌர்ணமி நாளில் சூரிய ஒளியால் பகல் பொழுதும் சந்திர ஒளியால் இரவு பொழுதும் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும்போது மனிதர்களோட பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் பல மடங்காகி புண்ணிய பலன்களும் உங்களோட வாழ்க்கையில் பல மடங்காகும். மேலுமே உத்திர நட்சத்திரம் சூரியனின் வீடான சிம்மத்திலும் புதனின் வீடான கன்னியிலும் காலபுருஷ 5-6 மீனத்துடன் சம்மதம் பெறுவதனால மனிதர்களோட வினைப்பதிவில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கும் வல்லமை இருக்குது. இதற்கு உதாரணமாக சுவாமி ஐயப்பன் உத்திரம் நட்சத்திரத்தில் சாஸ்தாவதாக பிறந்துதான்
பெற்றவரத்தால் மக்களை துன்புறுத்திய மகரிஷியை வதம் செய்தது சொல்லலாம். முன்னோர்கள் அதாவது தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் ஒருவரோட குலதெய்வமாக இருக்குது. குலதெய்வங்கள் கர்ம வினைகள் நீக்க வல்லமை அப்படிங்கிறதுனால தான் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அவசியமானது ஒரு விஷயமா இருக்குது. வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை நீங்கள் உங்களுடைய குலம் தலைத்து சந்ததியினர் சந்தோஷமாக வாழறதுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வரலாம். அதுவும் இந்த பங்குனி உத்திர நாளில் நீங்கள் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குலத்தில் தோன்றியதே குலதெய்வம். குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குலத்தில் தோன்றி சமூகம் அல்லது பல குடும்பங்கள் விளங்க தங்களோட உயிரையே கொடுத்து குலத்தை காப்பாற்றியவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வமாக குலதெய்வமாக இருக்கும். அவங்க கும்பிடக்கூடிய இடம் மாறுமே தவிர குலதெய்வம் மாறாது. பல தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நாம் நினைக்கிறதுக்கும் அல்லது நம்ம நினைக்கக்கூடிய முன்பும் நமக்கு தேவையான உதவிகளை குலதெய்வம் செய்யும் அப்படிங்கிறது பல காலங்காலமாகவே நம்பப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பத்தில் எந்த சுபகாரியங்கள் நடந்தாலுமே முதல்ல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவரோட குலம் ஆள் போல தலைத்து அருகு போல வேரூன்ற வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமாக இருக்குது. குலதெய்வ தோஷம் இருந்தால் கூட மற்ற தெய்வங்களோட அருளானது நமக்கு கிடைக்காது. குலதெய்வத்தோட அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை அப்படின்னா கூட ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செஞ்சால் கூட பல ஆலயங்களுக்கு சென்றால் கூட எதிர்பார்த்த பலன் தருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே உங்களோட குலதெய்வத்தின் கோவிலுக்கு வருடம் ஒரு முறையாவது முக்கியமாக செல்ல வேண்டும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாரம் கூட போகலாம், மாதம் கூட போகலாம். ஆனால் வருடத்திற்கு முக்கியமாக ஒரு முறையாவது நீங்கள் போகணும். பங்குனி உத்திரமும் குலதெய்வ வழிபாடும் அன்றைய நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பௌர்ணமி உத்திரமும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்குது. அதனால் அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடையும் முருகன் வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.